ஹலோ மச்சி. மச்சி நான் உனக்கு ரெண்டாவது கூப்பிட்றேன்டா. என்னன்னு ஒரு கால் கூட பண்ணாம நீ ஏன் வந்திருக்க? என்னாச்சு? அது அது வந்து அனு, நானே உனக்கு கால் பண்ணணும்னு தான் இருந்தேன் அனு. ப்ரொடியூசர் கதை கேட்க வர சொல்லியிருக்காரு. ஓ, கண்டிப்பாக இந்த கதை நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், வெறும் ஓன் மட்டும் சொல்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்? என்னாச்சு? என்ன தம்பி டீசெண்டா இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நீ வாடகை 2 மாசமா தராம இருக்க. சார் அப்படி இல்லை சார். நான் இப்பதான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா ஓகே ஆயிடும் தான் சார் நினைக்கிறேன். 2 days மட்டும் டைம் கொடுங்க சார். கண்டிப்பா வாடகையை கொடுத்துருங்க சார். இப்ப 2 மாசமா தான் வாடகைக்கு வீடு கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கந்து வட்டியாக கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இவனுக்கு நடக்கிறதாண்டா. என்கிட்ட கடன் வாங்கிட்டு எவனாவது பணம் கொடுக்காம இருக்க எல்லாருக்கும் நடக்கும். ஊர் பொதுமக்கள் முன்னாடி வச்சு ஒருத்தனுக்கு கைய வேற உடைச்சிருக்கேன். வரைக்கும் ஞாபகம் இருக்கணும்ல. கைய முடுக்கிறியா? யோசனை வருதா? இன்னைக்கு நைட் வரைக்கும் பாப்பேன். என் கைக்கு காசு மட்டும் வரல, மொத்த ஜாமனத்தையும் வெளியே தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தி விடுவேன். சார் நம்ம கதை பார்த்தீங்க அப்படின்னா தம்பி இதான் நம்ம இந்த கான்செப்ட் கூட சொல்லுவாங்க. சரிங்க சார். சார் ஆக்சுவலாக நம்மளோட சப்ஜெக்ட் ஒரு ஃபீமேல் ஓரியன்டான சப்ஜெக்ட் சார். ஃபர்ஸ்ட் சீன் ஹாஸ்பிட்டல் வைக்கிறோம் சார். என்ன அனு இது? என்ன அனு இது? நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன். என்னது இது? எத்தனை நாள் வெயிட் பண்றது? எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? எந்த ப்ரொடியூசர் கிட்ட ப்ராஜெக்ட் பண்ண நினைச்சியோ அதே ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற பையனை தான் எங்க அப்பா பார்த்திருக்காரு. எனக்கு இது செட் ஆகாது செல்வா. அவனுக்கு எப்படி புரியும்? ஒரு நிமிஷம் இரு. இது அனு, நான் இது இப்போ ரெடி பண்ணியிருக்க கண்டென்ட் அனு. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அனு. நீ பாரு, நீ படிச்சு பாரு. மாறிச்சேரும் தோல்வியும் சாதனையும் துணையாய்
இதோட அந்த கிளைமேக்ஸை முடிக்கிறோம் சார். இதுதான் சார் கதை. தம்பி கதை ஓகே, ஆனா சார் ஆனா என்ன சார்? ஏன் என்னாச்சு? இறங்கு. ப்ரோ ப்ரோ ஏண்டி அனு, உன் ஃப்ரெண்டு தானே சொன்னான்? ப்ரோ என்ன தெரியல உங்களுக்கு? ப்ரோ அந்த ராஜ்குமார் ஆஃபீஸ் நீங்கள் வந்தீங்களே, கதை கூட வந்து சொன்னீங்களே ப்ரோ, நீங்கள் எடுக்க படத்துக்கு நான் தான் ப்ரோ ஏடி. என்ன ஞாபகம் இல்லை சார்? ஆனா என்ன சார்? நான் இப்போ புது டைரக்டர் வச்சு படம் பண்ண போகிற ஐடியா இல்லை தம்பி. நான் அப்படி ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இப்போ கிளம்புங்க. மறக்க முடியுமா ஆழ்ந்ததாய் தவம், யாரும் மாற்றமின்றி ஒரு வாழ்வு தரும் நிலை நிலை மாற்றம் எப்போதும் நம் துணை, சிரித்தாலும் கண்ணீரும் சுகமாய் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் எப்போவாது உங்களுக்கு புதுசாக வர பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவீங்களா சார்? சரி சார், தேங்க்ஸ் சார். சார் டைரக்டர் இப்போ தான் சார் கால் பண்ணாரு. நம்ம ப்ரொடக்ஷனில் படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் சார். ப்ரொடியூசருக்கே அவன் தண்ணி காட்டுறானா? அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினச்சோம், அவன் நமக்கே இது பண்ணுறானா? அவர் எங்கே பார்க்கணும் நம்ம பார்த்துக்கலாம். தர்மா இப்போ போனால பையன் அவனை வர சொல். ஓ சாரி. சரி ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? பைக் ஏதாவது ப்ராப்ளமா? நான் இருக்கேன் ப்ரோ. நான் ப்ரோ ஒன்றும் நான் பார்க்குறேன் ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன். நான் பார்க்குறேன் ப்ரோ. வெட்டி முண்டமாக இருக்க எனக்கு லைஃபே கொடுக்க போகிறாங்க. இதில் நான் வண்டியை சரி பண்ண மாட்டேன்னா? நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியும் கண்டிப்பா அதாவது பணம், பதவி, பெற்றவங்க, மற்றவங்க, ஜாதி, மதம் இதெல்லாம் பார்த்து ஒரு லவ் பிரியுது அப்படின்னா அது உண்மையான லவ்வே கிடையாது. உனக்கு லக்ஸரியான லைஃப் வாழணும், ஸோ அதனால நீ என்னை விட்டு போன. அது உன்னோட ஆசை. எனக்கு அதனால உன் மேலே துளி கூட கோபம் இல்லை. நீ சந்தோஷமா இரு. சரி
வணக்கம் சார். நாங்கள் ராஜ்குமார் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணுறோம். சார் உங்கள் கதையை ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் வாங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் சார். சொல்லுங்கள் சார் ஒரு 30,000 மட்டும் அட்வான்ஸ் கிடைக்குமா சார்? ஓகே, அதுக்கு என்ன, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடிச்சு கைய கால உடைங்கடா. சம்பளம் என்ன உங்களுக்கு சும்மாவா தாரேன்? உடச்சு விடுங்கடா அவனை. சார் என்ன சார் இது வாடகை அமௌண்ட்டு கொண்டு வந்திருக்கேன் சார். கொடு. இதை கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாளா? என்ன அதிகமாக இருந்த மாதிரி இருக்கு? ஆமாம் சார், அதிகமாக தான் இருக்கு. காலைல நீங்கள் பேசின வார்த்தையை என்னால் ஜீரணிக்க முடியல. 2 மாதத்து வாடகையை சேர்த்து தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கேட்ட காசை விட அதிகமாக நான் கொடுத்துட்டேன். நீங்கள் பேசின வார்த்தையை உங்களால் எடுத்துக்க முடியுமா சார்? ஏய், என்ன பேசுற? யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? ப்ரோ வண்டி ரெடி ஆகிட்டு ப்ரோ. ஒன்றும் இல்லை, சின்ன பிளக்கில் கம்ப்ளைண்ட்டு. அன்றைக்கி நீங்கள் வந்தீங்களா ப்ரோ, இந்த ஆஃபீஸில் இந்த கண்ணாடியை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. சரி ப்ரோ, பைக் நல்லா ஆயிடுச்சுல்ல? கண்ணாடி நல்லா இருக்கு ப்ரோ. நான் கூட போட்டு பார்த்தேன், போடுறதுக்கு நல்லா தான் இருக்கு. சரி ப்ரோ. எனிவே பைக் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் கண்ணாடி ப்ரோ, இந்த கண்ணாடி என்னோட உங்களுக்கு தான் நல்லா இருக்கும். இங்கேயே வச்சுக்கோங்க. சார் சார் கோவப்படாதீங்க. நீங்கள் பேசுன மாதிரி நான் பேசினேன்னா எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எப்போவுமே டைம் ஒரே மாதிரி இருக்காது சார், மாறும் சார். கண்ணாடி நல்லா தான் இருக்கு. ஏய் உக்காரி. சுகமாய்